மாப்பிள்ள என்ன திடீர்னு இந்த பக்கம்? வாங்க வாங்க உள்ள வாங்க. என்ன அப்படியே நின்னுட்டீங்க? நல்லா இருங்க. அம்மா நீ போய் குடிக்க ஏதாவது கொண்டு வா. கொண்டு வரேன். வாங்க மாப்பிள்ள வாங்க. ராதே ராதே. சரி சரி உட்காருங்க உட்காருங்க. விஷாக்கா வரலையா? இல்ல, நான் தனியா தான் வந்தேன். அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல மாப்பிள்ள? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நான் இப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். மன்னிப்பா? மன்னிப்பெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள? நான் இப்ப கொஞ்ச நாளாவே ரொம்ப டென்ஷனா இருந்துட்டேன். ஊர்ல இருந்து வந்த உங்களை ஒழுங்கா கவனிக்க முடியல. நான் உங்ககிட்ட ஒழுங்கா பேசக்கூட இல்லை. இவ்வளவு தூரம் மதிச்சு வந்த உங்களை நான் சரியாவே கவனிக்கல. நீங்க என்ன தப்பா நினைக்கலையே? இல்ல இல்ல மாப்பிள்ள, எனக்கு தெரியாதா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்குன்னு? அதான் உங்களை பார்த்து நேர்ல பேசிட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு முன்னாடி உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. என்னோட அவசரத்துக்காக நான் உங்களை கட்டாயப்படுத்தி உங்க பொண்ணை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். அது என் தப்பு தான். சீக்கிரமா பண்ணு. என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எப்பவுமே உங்களை தப்பாலாம் நினைச்சதில்லை. நான் உங்களை பார்த்த உடனே நீங்க தான் எங்க குடும்பத்து மாப்பிள்ளன்னு எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். உங்களையும் என் பொண்ணையும் இணைச்சு வச்சது அந்த கடவுளோட மகிமை தான் நினைக்கிறேன். இது பண்ணுவா இவ்வளவு நேரம்? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருங்களே. இருக்கலாம், ஆனா அப்பா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. வேலையில கவனம் செலுத்துறதுனால விஷாக்காவை என்னால கவனிக்க முடியல. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தீங்கன்னா விஷாக்காக்கு உதவியா இருக்கும்ல. சரி, இவ்வளவு தூரம் நீங்க சொல்லும் போது நிச்சயமா நாங்க கொஞ்ச நாள் இருக்கிறோம். தேங்க்யூ. அப்ப நான் போயிட்டு வரேன். அட இருங்க, என்ன உடனே கிளம்பிட்டீங்க? இருந்து சாப்பிட்டு போலாமே. இல்லப்பா, அது வந்து இத பாருங்க, நீங்க சொன்ன உடனே நான் சம்மதிச்சேன்ல, அதே மாதிரி நான் சொல்றது நீங்க கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். இது உங்க வீடு மாதிரி. தேவகி, சாப்பாடு தயார் பண்ண. அம்மா, உங்ககிட்ட பேசுறதுக்கு இது சரியான சமயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா 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 என்ன? ஏதாவது அவசரமா? இல்ல இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் ஒன்னு டிசைட் பண்ணாரு, ஆனா இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. உங்க புள்ள அமெரிக்கா போகணும்னு நினைச்சாரு, ஆனா இப்போ சந்தர்ப்பத்தால போக முடியாம போயிடுச்சு. நீ சொல்றது உண்மைதான். தேவாவோட இந்த முடிவு உண்மையிலேயே எதிர்பாராததுதான். ஆனா இந்த தடவை அவன் முடிவை மாத்த மாட்டான். அவனாலதான் இந்த குடும்பத்துக்கு ஒரு வழி பிறக்கணும். நேத்தும் சரி, இன்னைக்கும் சரி. நான் ஏன் அவன் இந்த முடிவை மாத்த மாட்டான்னு சொல்றேன்னா, என்னைக்குமே அவன் தன்னோட இந்த குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறான்.
அவர் மேல மரியாதை வச்சிருக்கா. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு விஷாக்கா. தேவா இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா தான் இருப்பான். நீ அவனோட மனைவியாச்சே, நீ அவன் கூட இருந்தேன்னா, அவன் கூடவே இருந்து அவன் பொறுப்பையெல்லாம் நீ ஏத்துக்கிட்டேன்னா, அவங்க அப்பாவோட ஆசை நிறைவேறின மாதிரி இருக்கும். அம்மாடி, எந்த பரம்பரை, எந்த கௌரவம், எந்த கட்டுப்பாடு இத்தனை வருஷமா இந்த வீட்ல இருந்து நான் காப்பாத்திட்டு வந்தேனோ எல்லாத்தையும் இனிமே நீதான் காப்பாத்தணும். ராதே ராதே. சாப்பிடுங்க. சப்பாத்தி நல்ல சூடா இருக்கும், சாப்பிடுங்க. தினமும் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல இந்த கோவிலுக்கு நீ வந்துடணும். அதுக்கு முன்னால பச்சை தண்ணியில தான் நீ குளிச்சுட்டு வரணும். வா விஷாக்கா. இந்த சமையல் அறைய 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துக்கிட்டேன். இந்த வீட்ல எல்லாருக்குமே நான் தான் சமைப்பேன். எனக்கு அதுல ஒரு திருப்தி. எல்லாருக்குமே என் கையாலேயே சாப்பாடு போடுவேன். எல்லாருக்குமே அதுதான் பிடிக்கும். நான் என்னோட வாழ்நாள் பூரா இந்த வீட்டுக்கும் இந்த கோவிலுக்குமே அர்ப்பணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி நீயும் இருப்பேன்னு நான் நம்புறேன். அதை எல்லாத்தையும் தொடச்சு வச்சிட்டீங்கல்ல? பரம்பரை, கௌரவம், கட்டுப்பாடு, இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலே எனக்கு எரிச்சலா வருது. எங்க எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. இது எல்லாத்துக்குமே காரணம் தேவாதான். தேவா கிட்டே நேரடியா கேக்குறேன். நான் உங்ககிட்ட பேசணும். இப்பவா? ஆமா, இப்பதான். மறுபடியும் அதே பதில சொல்லாதீங்க. இப்ப சரியான சமயம் இல்லைன்னு. இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தா அந்த சரியான சமயம் வராமலே போயிடும். எனக்கு இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. இது சரியா வராது. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன மாத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்களே, அது என்னோட வாழ்க்கையே கண்ணா பின்னான்னு மாறி போச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன செய்யறேன்? முதல்ல உங்களுக்காக நான் என்ன மாத்திக்கிட்டேன். ஆனா இப்போ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக அவங்க நினைக்கிற மாதிரி பண்ணணும்னா அது எப்படி என்னால முடியும்? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு எதுவும் புரியல. எப்படி புரியும் உங்களுக்கு? என்ன பத்தி, என் கனவுகளை பத்தி, என் எண்ணங்களை பத்தி என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கீங்க? நீ என்ன சொல்ல வர இப்ப? இத பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் இப்ப நான் சொல்ல வரத கேக்குற மூட்ல நீங்க சுத்தமா கிடையாது. நான் இப்போ நீங்க கொடுத்த வாக்க மட்டும் ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். வாக்கா? நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, நம்ம ஃபாரின் போனதும் பிரிஞ்சுக்கலான்னு. நான் நினைச்சதெல்லாம் செஞ்சு தரேன்னு, புதுசா என்னோட இஷ்டப்படி என் வாழ்க்கைய அமைச்சுக்கலான்னு நீங்க உதவி பண்றேன்னு சொன்னீங்களே. நீங்க எனக்கு அப்படி வாக்கு கொடுத்தீங்கல்ல? ஆனா இப்ப நம்ம அமெரிக்கா போகலையே. உனக்கே நல்லா தெரியும் என் சந்தர்ப்பம் அப்படி ஆயிடுச்சு. போகணும்னு என்னால மறுபடியும் பேசக்கூட முடியாது. நீங்க என்னை இப்படி ஏமாத்துவீங்க நான் நினைக்கவே இல்லை. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, அதை நிறைவேற்றியே தீரணும். கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். என்ன?
கல்யாணத்தப்ப அக்னி முன்னால நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன்ல, அதை நிறைவேற்றுவேன்னு சொல்றேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாம நடத்துற இந்த நாடகத்தை ஒரே அடியா முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உண்மையிலேயே நீ நானும் கணவன் மனைவியா வாழலாம். இந்த உறவு என்னைக்கும் நீடிக்கணும். உண்மையிலே நான் உனக்கு இப்ப வாக்கு தரேன். இதுக்கப்புறம் நீயும் நானும் உண்மையான கணவன் மனைவியா வாழலாம். எந்த பொய்யும் இல்லாம, எந்த நாடகமும் இல்லாம, யார்கிட்ட எதையும் மறைக்க வேண்டியதில்லை. எனக்கு தெரியுது, நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு. அதனாலதான் அப்ப நீங்க கொடுத்த வாக்கே மறந்துட்டீங்க. ஆனா இப்போ மறுபடியும் ஒரு வாக்க மாத்தி கொடுக்கறீங்க. அப்ப அமெரிக்கா போறதா இருந்தது, அதனால அப்படி வாக்கு நான் கொடுத்தேன். இப்ப நான் உன் கூடயே இருக்க போறேன். என்னோட நல்லது கெட்டதெல்லாம் இனிமேல் உன் கூட தான். ஏன் இங்க உனக்கு எதுவுமே கிடைக்கலையா? எல்லாமே கிடைக்குதான்னு கேக்குறீங்களா? ஆமா. அமெரிக்கா போலாங்கிற கனவை நீங்க தானே எனக்கு உண்டாக்குனீங்க. அந்த கனவை நீங்களே கலைச்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கையை நானே ஏன் விருப்பப்படி அமைச்சுக்கலாம்னு நினைச்சேன். இப்போ இங்கே இருந்தா என்ன ஆகும்? வெறும் உறவு, அதை தவிர வேற எதுவும் இல்ல. இத பாரு, நீ எதையோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நடக்குமான்னு கூட எனக்கு தெரியல. பண்டிதர் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க பண்ணி, இந்த வீட்டோட கௌரவம், இந்த வீட்டோட பரம்பரை மானத்தை நீ தான் காப்பாத்தணும். இந்த வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காக நாம 2 பேரும் இது வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியா நாடகம் ஆடினோம். அது ஏன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த நாடகம் இனிமேல் நம்ம நடத்த தேவையே இல்லை. அதையெல்லாம் முடிச்சுட்டு நாம 2 பேரும் உண்மையிலேயே கணவன் மனைவியா வாழணும்னு நினைச்சா வீட்டுல இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நாமளும் சந்தோஷமா இருப்போம். நாம இல்ல, நீங்க மட்டும்தான். நான் சந்தோஷமா இருக்கேனா இல்லையாங்கிறத பத்தி இங்க யாரும் கவலைப்படுறதா எனக்கு தெரியவே இல்லை. ஒரு வீட்டோட சுகம், கணவனோட அன்பு, இதெல்லாம் இந்த கல்யாணத்து மூலியமா உனக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். அதுக்காக உன்கிட்ட சாரி சொல்றேன். இப்ப கூட உனக்கு சந்தோஷம் வரல? நிச்சயமா வரல. ஏன்னா நீங்க சொன்னதை வச்சு இதுக்கப்புறம் நான் ஒரு புதுசா வாழ்க்கை வாழலாம் நினைச்சு நான் தயாராயிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு எப்படி தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க டிசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும்னு? ஆனா நான் என் டிசிஷனை மாத்திக்கிறதா இல்ல. நான் ஒத்துக்கிறேன். இது வரைக்கும் இந்த வாழ்க்கையில நான் உனக்கு நிறைய கஷ்டம் கொடுத்திருக்கேன். என்னோட தப்புக்களை நான் பரிகாரம் பண்ண தயாரா இருக்கேன். நாம வேணா வெளிநாடு போகாம இருக்கலாம், ஆனா கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு. அதனால நாம் 2 பேரும் இங்கிருந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் விஷாக்கா. இதுக்கு முன்னால வேணும்னா நான் கொடுத்த வாக்க காப்பாத்தாம தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா இந்த தடவை நம்பு, இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். நான் ஏன் உன்னை விரும்பினேன்னு தெரியல. உன்னை நான் விரும்பினதுனால நான் கஷ்டம் மட்டும்தான் படுறேன், வேற எதுவும் இல்லை. நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் முழு காரணம் அவர் நினைக்கிறாரு கண்ணா. நிஜமாவே அவரோட வாழ்க்கையில இருந்து என்ன ஒரேடியா விலகிடணும்னு நினைக்கிறது நிஜமா கண்ணா? அவர் மனசார இதெல்லாம் சொன்னாரான்னு எனக்கு தெரியலையே. நான் அவகிட்ட அப்படி சொல்லியிருக்க கூடாது. உண்மையை சொல்லணும்னா அவளை மறக்க எவ்வளவோ முயற்சி பண்ணினேன். எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என் மனசுல இருந்து அவளோட நினைவுகளை என்னால எடுக்கவே முடியல. அவர் என்ன மறக்கணும்னு நினைக்கிறாரு கண்ணா. ஒரு வகையில அதுவும் சரிதான்.
அப்புறம் எதுக்காக நான் அழறேன்? இனிமே நான் அழக்கூடாது கண்ணா. அவரோட வாழ்க்கைக்காக, அவரோட எதிர்காலத்துக்காக அந்த உண்மையை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் இப்ப என்னோட ராதை யாருன்னு முடிவு பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கேன். இப்ப நான் என்னோட கல்யாணத்தை கண்டிப்பா ஏத்துக்கணும். எனக்கு அதை தவிர வேற வழி இல்லை. நீதான் எனக்கு அந்த சக்தியை கொடுக்கணும். இந்த முடிவு நல்லதா கெட்டதான்னு எனக்கே தெரியல. என்னோட கடமை நிறைவேற்ற எனக்கு இது மட்டும்தான் வழி. நான் வேண்டிக்கதான் வேணும். அவங்க அப்பா அவர்கிட்ட ஒப்படைச்ச பொறுப்பை அவர் நல்லபடியா நிறைவேற்றுறதுக்கு நீதான் உதவணும். அதுக்காக அவர் என்ன வெறுக்கணும், என்ன வாழ்க்கையில இருந்து ஒதுக்கணும்னு நினைச்சா அது சரிதானே? அவரோட வாழ்க்கையை அவர் விஷாக்கா கூட தான் வாழணும், ஏன் கூட இல்ல. பாட்டிமா, அம்மா, பாட்டிமா, பாட்டிமா எங்க? இதோ வந்துகிட்டே இருக்கோம்மா. என்ன அவசரம்? பாட்டி. ஏய், வா விஷாக்கா. என்ன இவ்ளோ கோவமா இருக்க? என்னம்மா, என்னாச்சு? பாட்டிமா, நான் ஒரேடியா இங்க திரும்பி வந்துடலான்னு இருக்கேன். என்னால அந்த வீட்ல இருக்க முடியாது. என்னாச்சு உனக்கு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியம் பிடிக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். விஷாக்கா, மறுபடியும் முட்டாள்தனமா எதையும் உளறி வைக்காத. ஏற்கனவே நான் உனக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன். இல்லாம கத்தாத, கொஞ்சம் சுமார். என்னாச்சுமா? இங்க வந்து உட்காந்து சொல்லு. வா வா, உட்காரு. வா, வந்து உட்காரு. முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ராதிகா, நீ போய் முதல்ல அவளுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு மாறும், வேலை நிறைய இருக்கும், இதெல்லாம் சகஜம். கல்யாணத்துக்கு முன்னால எல்லாரும் சுதந்திரமா இருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே பழகிக்கணும். ஆரம்பத்துல பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன பாட்டிமா, கொஞ்ச நாளா இருந்தா பரவாயில்ல. இப்போ எதுக்காக நான் இந்த கஷ்டத்தை தாங்கணும்? கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக நான் அந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்ய முடியாது. இதுக்கப்புறம் நானே என் வாழ்க்கை முடிவை தேர்ந்தெடுத்துக்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வரதான் போறேன். நான் இங்கதான் வருவேன். நான் எப்படி இருந்தேனோ அப்படிதான் இருக்க போறேன். நீ இங்க இருக்க முடியாது விஷாக்கா. அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் எதையும் கேட்க விரும்பல. உன்னை மறந்துடாத. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளோட புகுந்த வீடு தான் அவளுக்கு என்னைக்கு சொந்தமான வீடா இருக்க முடியும். பிறந்த வீட்டுக்கு அவ விருந்தாளியா தான் வர முடியும். நீ இதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணா இருந்த, இப்ப அந்த பண்டிதர் வீட்டோட சின்ன மருமகளாயிட்ட. சின்ன மருமகங்கிற முறையில நீ அந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பையும் கடமையையும் என்னைக்கு மறந்துடக்கூடாது. நீ இப்பவே இந்த நிமிஷமே உடனே கிளம்பி உன்னோட புகுந்த வீட்டுக்கு போறதுதான் உனக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையை அழிக்க பாக்குறாங்க. ஏன் சொந்தக்காரங்க என் குடும்பத்துல என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சா அவங்களும் இல்ல. எல்லாரும் தேவா ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பிருந்தாவனத்துல இருந்து இதுக்கு தான் வந்திருக்காங்களா? கடவுளே, நீதான் எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும். இங்க வந்து என் கஷ்டத்தை சொல்லலான்னு பார்த்தா அத கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. என்ன வந்துட்டாளுங்க கதை கேட்க. விஷாக்கா, எங்க வந்த? அப்பா கொடுத்த லெக்சர் பத்தாதுன்னு நீ கொடுக்க வந்தியா? அப்ப நீ கூட என்ன புரிஞ்சுக்கல இல்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை விஷாக்கா. உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு அவங்க இந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதை நிறைவேற்ற வேண்டியது உன் கடமை இல்லையா விஷாக்கா?
அவங்க உன்னை எவ்வளவு நம்பி இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு வெளியில வர சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இங்க பாரு விஷாக்கா, நீ உன் புகுந்த வீட்டுல இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீதான் அவங்க எல்லாருக்கும் ஆறுதலா இருக்கணும். நான் சொல்றதை கேளு விஷாக்கா. போதும். இத பார், நீ வேணா எதை எடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். அது உன்னோட சுபாவமா இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஏன் இஷ்டப்படிதான் நடந்திருக்கேன். இதுக்கு அப்புறமும் நான் என் இஷ்டப்படிதான் நடப்பேன். நாளைக்கு காலையில 7 மணிக்கு நேரம் ரொம்ப நன்னா இருக்கு. தேவா தம்பி மகா பண்டிதராவும் அவர் கூட சின்ன மருமக மனைவியா அமர்ந்து பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் தேவா பாரம்பரிய முறைப்படி பண்டிதர் ஆயிடுவார். சின்ன மருமகளும் பண்டிதை ஆயிடுவா. வணக்கம் ஐயா. தீர்க்க சுமங்கலியா இருமா. சின்ன மருமகளே, எங்கேயாவது வெளியில போயிருந்தியா? ஆமா, அது வா, இங்க வந்து உட்காரு. நாளைக்கு நாம பண்ண போற பூஜையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றணும் சின்ன மருமகளே. அப்பதான் உன்னை புரோகிதர் மனைவின்னு முறைப்படி ஏத்துப்பா. இதுக்கப்புறமும் நீ புதுமண பொண்ணா வளம் வந்துகிட்டு இருக்க முடியாதும்மா. அனுஷ்டானங்களை முறையா பண்ணி கோயிலுக்கு போய் நீ உன்னுடைய பொறுப்பை ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் சயன பூஜை பண்ணணும். சைன பூஜையா? அப்படின்னா என்ன அது? அம்மாடி, இனிமே நீங்க 2 பேரும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க. அதனால நல்ல நேரம் பார்த்து உங்க 2 பேருக்கும் புதுசா ராத்திரி ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கப்புறம் காலையில எழுந்திருச்சு நீ கோயிலுக்கு வந்து உன்னோட முதல் பூஜை ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு காலையில இருந்து பூஜை முடிகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கணும். ஒரு நாள் பூரா தண்ணி குடிக்காம இருக்கணுமா? பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் குடிக்கலாம்.